அன்பான நேயர்களே, ஒரு தேக்கரண்டி அளவிற்கு நாட்டு பசு நெய்யை வாணலில் இட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். ஐந்து கிராம் அளவிற்கு நாம் பெருங்காயத்தை நன்றாக உருகிவிட்ட பசு நெய்யில் சேர்த்து பொன்னிறமாக வறுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நாட்டு பசு நெய்யில் பெருங்காயம் பொன்னிறமாக வறுத்து விட்டபடியால் நாம் இந்துப்புடன் சேர்க்க வேண்டும். இந்த பொருட்களுடன் நாம் எடை விகிதாச்சாரம் எல்லா பொருட்களையும் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக சீரகம் ஒரு தேக்கரண்டி, சமையலுக்கு பயன்படுத்தப்படும் சோற்றுப்பு தேவையான அளவிற்கு அல்லது கால் தேக்கரண்டி, மிளகு கால் தேக்கரண்டி, சுக்கு ஒரு துண்டு, திப்பிலி கால் தேக்கரண்டி, ஒரு முழு பூண்டு சேர்க்க வேண்டும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் நாம் சன்னமாக தூளாக அரைத்து வைத்துள்ளோம். மிகவும் அற்புதமான மனநோய் இறுக்கத்திற்கும் மற்றும் பல்வேறு வகையான மனம் சம்பந்தப்பட்ட நோய் காணும் அற்புதமான சஞ்சீவி சூரணத்தை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் தீநீர் ஒன்றை தயாரிக்க போகிறோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு தண்ணீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்துக் கொண்டிருக்கின்ற நீரில் நாம் அரைத்து எடுத்து வைத்துள்ள சூரணத்தில் இருந்து அரை தேக்கரண்டி சேர்த்து கொதிக்க வைக்கவும். பூண்டு மற்றும் பல்வேறு வகையான மூலிகைகள் சேர்ந்த தீநீர் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டாமல் எடுத்துக்கொள்ளவும். மனநோய் உடையவர்கள், மென்டல் இல்னஸ் என்று சொல்லக்கூடிய மனநோய் உடையவர்கள் இந்த தீநீரை தயாரித்து வைத்துக்கொண்டு காலை வேளை வெறும் வயிற்றில் 25 மில்லி, மாலை வேளை வெறும் வயிற்றில் 25 மில்லி தொடர்ந்து 3 மாத காலம் பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய மனநோய் பூரணமாக நீங்கிவிடும். மனதிற்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எல்லா வகையான உடல் அழற்சிகளையும் நீங்கி அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். மிக எளிமையான அற்புதமான மருத்துவ தீநீரை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மனநோய் உடையவர்களுக்கும் இந்த தீநீரினுடைய பெருமையை பற்றி கூறி அவர்களை நோயில்லாமல் வாழ வைக்கலாம். அன்பான நேயர்களே, பூண்டு என்கிற மூலிகையை கொண்டும் பல்வேறு வகையான துணை மூலிகைகளையும் சேர்த்து மனநோய்க்கான அற்புதமான தீநீர் ஒன்றை நாம் பார்த்தோம். இப்பொழுது அதே பூண்டு மற்றும் பல்வேறு பொருட்கள் சேர்ந்த சூரணத்துடனும் கொத்தமல்லி என்கிற மூலிகையை சேர்த்தும் அற்புதமான முறையில் மற்றொரு வைத்திய முறையை நாம் பார்க்க போகிறோம். முகவாதம் மற்றும் கால் நரம்பு வலி என்கிற நோய்க்கான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம். முகவாதம், பெல்ஸ் பால்சி என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய முகவாதத்திற்கும், லியாட்டிகா என்று ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய கால் நரம்பு வலிகளுக்கும் நாம் மருத்துவ தீநீர் ஒன்றை தயாரிக்க போகிறோம். இந்த முகவாதம் என்று சொல்லக்கூடிய நோய் அளவிற்கு அதிகமாக குளிர் பிரதேசங்களில் பயணம் செய்கின்றவர்களுக்கும், மேலும் அடிக்கடி குளிர்பானங்கள் குடிப்பவர்களுக்கும் இந்த நோய் தாக்குகின்றது. ஒரு பக்கம்
வாய் மற்றும் கண்கள் இழுத்து கொண்டு வரும் மிகவும் கோரமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த நோயை மிக எளிமையான முறையில் நாம் தீர்த்து கொள்ளலாம். மேலும் கால் நரம்பு வலி, ஒருவருக்கு கணுக்கால்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் கொக்கி போட்டு இழுத்தது போல் ஒரு வலி தோன்றும். அதற்கு ஆங்கிலத்தில் லியாட்டிகா பெயின் என்று பெயர். அந்த வலிகளையும் நாம் எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம்.